ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்று அமாவாசையானது வருகிறது. அதுவும் ஆணி 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது அந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்களை வழிபாடாத நேயர்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாத நேயர்களும் கண்டிப்பா அன்றைய நாளில் முன்னோர் வழிபாடு செய்தே ஆகணும் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. முன்னோர் வழிபாடு நீங்க தவறினா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், நிறைய சிக்கல்கள், இது அனைத்துமே நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வீட்டுல தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க உங்களுடைய முன்னோர்களை மறந்து முன்னோர் வழிபாடு தவறு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யாம இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நீடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த முன்னோர் வழிபாடு தவறு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பா நினைத்த விஷயம் நடக்காது, வேலையில ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி உங்களுடைய மன உளைச்சலை ஆளாக்கக்கூடிய ஒரு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்திடுங்க. ஸோ ஜூலை 14 நடக்கக்கூடிய இந்த அமாவாசையினுடைய சிறப்பு, அமாவாசை என்று எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து ரிஷப ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. முதல்ல அமாவாசை என்று என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆவிகள் அன்றைய நாள் உணவுக்கு திண்டாடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதுதான் நம்ம யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நேரில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களால இயன்ற அளவு உணவை நீங்க அன்னதானம் செய்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு அன்று உங்களால் முடிந்தால் ஏதாவது ஒரு அன்னத்தை கொடுத்து வாருங்க. அமாவாசை என்று பிதர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குல தெய்வம் இருக்கும் இடத்துல செய்வதுதான் நல்லதுங்க. முடியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா நீங்க செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டில் செய்யலாங்க. அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் நீங்க நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு தீர்த்தமாக நீங்க தெளித்து வரலாங்க. இதனால வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிடும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் மரம், செடி, கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றினுடைய சாரத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அமாவாசை அன்று மட்டுமே மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ நீங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறிக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில அன்னதானம் செய்து வரலாங்க. புரட்டாசி அமாவாசையில செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கிடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த செய்யாம இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் இந்த ஆண்டு இந்த வாதம் வரக்கூடிய அமாவாசையில நிச்சயமா செய்து வாருங்க. ஸோ இதனை தொடர்ந்து ரிஷபராசினியர்களுக்கு அமாவாசையினுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு என்பதை கண்டிப்பா தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. பொதுவாகவே ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அதை முழுமையாக முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க அவசர முடிவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும். பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ரிஷபராசி நேயர்கள் இந்த காலகட்டம் இப்படி செயல்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு அனுபவத்திற்கு மதிப்பு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெற்று முழு பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அலுவலகத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இப்ப விலகி செல்லிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை குறைந்து மன நிம்மதி உண்டாகலாம். சிலருக்கு சம்பள உயர்வு அல்லது ஊக்கத்தொகை கூட தேடி வரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரிஷபராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இந்த நேரம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் நல்ல பலனை பெற்றுத்தரும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு புதிய ஆர்டர் கிடைத்து வருமானம் பெருகிடும். வெளி மாநில தொடர்புகள் மூலம் தொழில் விரிவடையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் நீங்கிடும். குடும்ப தலைவிகளுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவருடைய முழு ஆதரவு இப்ப குடும்ப தலைவர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறது. பிள்ளைகளின் முன்னேற்றம் மன மகிழ்ச்சியை அளிக்குங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்திருந்த வீட்டு பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பெண்களுக்கு நிச்சயமாக தேடி வரப்போகிறது. உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி உறவு இப்ப வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சேமிப்பு குடும்ப தலைவர்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு அதிகரிக்கும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய படங்கள், தொடர்கள் அல்லது மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க. ரசிகர்களுடைய வரவேற்பு இன்னமும் இரட்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க போகிறது. விருது அல்லது பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு இப்ப நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நேரமாக அமைந்திருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. இதனால நிறைய வாய்ப்பு மாணவர்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. போட்டித் தேர்வுகளுக்கான தயாரிப்பு சிறப்பாக அமையுங்க. பெற்றோரின் ஊக்கத்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல் நலத்தில் சிறு கவனம் செலுத்துவது இந்த நேரம் உங்களுக்கு விழுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மாணவர்கள் இந்த மாதிரி இப்ப நடந்து கொள்வது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த நேரம் நீங்க என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று தவறாமல் மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வழிபட்டால் உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மறக்காமல் ரிஷபராசினியர்கள் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு வருங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி மனதார மகாலட்சுமி தேவியை நினைத்து அவர்களுக்கு உங்களால் முடிந்தால் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வாருங்க. இதனால உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசினியர்களுக்கு ஜூலை 14ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசையினுடைய ஒரு மாற்றமானது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.